ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சச்சின். இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சபரிமலை ஐயப்பனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1940, 50 அந்த டயத்துல எல்லாம் சபரிமலை போய் ஐயப்பனை வணங்குறதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. யான்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம்லாம் காடு, மலையா உள்ள இடங்கிறதுனால அதுல டிராவல் பண்ணி போய் சாமி பாக்குறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல மாதத்துல ஒரு நாள் மட்டும் சபரிமலையில நட திறந்துட்டு பூஜை பண்ணிட்டு மறுபடியும் நட சாத்திருவாங்க. அப்ப எல்லாம் வர்ற பக்தர்கள்லாம் ரொம்ப கம்மியா தான் வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு பக்தர் தான் வி.ஆர். கோபாலமேனன். இவர் வந்து அந்த காலகட்டத்துல சபரிமலைக்கு போயிட்டு வருவாரு. அவரு எந்த ஒரு மாசமும் மிஸ் பண்றதே கிடையாது. நட திறக்கிற அன்னைக்கு கண்டிப்பா அந்த சபரிமலைக்கு போயிடுவாரு. அப்ப அந்த டயத்துல கோயில் பூசாரியா இருந்த மேல்சாந்தி ஈஸ்வர நம்பூதிரிங்கிறவருக்கு வி.ஆர். கோபாலமேனன் எப்பயுமே மலை ஏறுறப்ப துணையா போயிட்டு இருந்திருக்காரு. நாளடைவுல அவங்க 2 பேருமே நண்பர்களாயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த டயத்துல எல்லாம் ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணிட்டு நட சாத்திருவாங்க. அப்படியும் அவருக்கு வி.ஆர். கோபாலமேனன் அந்த கோயில விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாம, அவர் அங்கேயே ஒரு குடிசை போட்டு காட்டுல தங்கி இருந்திருக்காரு. அங்க தங்கி இருந்து சபரிமலையே தான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு எப்பயுமே. ஆனா அங்க வர்ற விலங்கு எதுவுமே அவர தொந்தரவு பண்ணலன்னு சொல்றாங்க எல்லாரும். ஆனா அங்க வர்ற விலங்குக்கெல்லாம் உணவு குடுத்து ஒரு செல்ல பிராணியா பாத்துக்கிட்டதா சொல்றாங்க. வி.ஆர். கோபாலமேனனுக்கு பேச்சு துணை கூட யாருமே இல்ல. அவரு காட்டுல தனியா இருந்து சபரிமலைய பாத்துக்கிட்டு ஐயப்பன் நினைச்சு ஹரிவராசனம் பாட்டு பாடிட்டு இருப்பாரு. கோயில் நடைய சாத்துறப்ப வி.ஆர். கோபாலமேனன் பாடுற ஹரிவராசனம் பாட்டு கேட்டுதான் மேல்சாந்தி ஈஸ்வர நம்பூதிரி கோயில் நடைய சாத்துறாரு. இததான் அப்படியே காலகாலமா பின்பற்றிட்டு வந்து இப்பயும் சபரிமலையில எப்ப நட சாத்துறாங்களோ அப்ப எல்லாம் ஹரிவராசனம் பாட்டு பாடிதான் அந்த கோயில் நடை சாத்துறாங்க. பந்தல ராஜ குடும்பத்துல இருந்து சபரிமலைக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே போறது கிடையாது. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பனோட அப்பா ராஜசேகர பாண்டியர் அந்த கோயிலுக்கு போனா அவர் மேல உள்ள மரியாதையில ஐயப்பன் எழுந்திருச்சுருவாருங்கிறதுக்கு வேண்டிதான் அவர் காலில் பட்டை கட்டியிருக்காங்க. இதே தான் அந்த குடும்பமும் ஃபாலோ பண்ணி அந்த குடும்பத்துல இருந்து யாருமே சபரிமலைக்கு போறதில்ல. மருஞ்சோதி அன்னைக்கு மட்டும் பந்தல ராஜ குடும்பத்துல இருந்து ஐயப்பனுக்காண்டி ஆபரண பெட்டி வரும். அன்னைக்கு மட்டும்தான் அவங்க அந்த கோயிலுக்கு போவாங்க. இதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அந்த காலத்துல சபரிமலை ஐயப்பன் எங்க களரி கத்துக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, சேர்த்தலாங்கிற இடம். அந்த இடத்த இப்ப முக்கால் வட்டம் தான் வைக்கிறாங்க. அந்த இடத்துல உள்ள சீரபஞ்சிரா களரி பயிற்சி பள்ளியில தான் ஐயப்பன் அந்த காலத்துல களரி கத்திருக்காரு. சபரிமலை ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் இருப்பாங்க. இந்த 48 நாள ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. இந்த 48 நாளுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, 27 நட்சத்திரம் பிளஸ் 12 ராசி பிளஸ் 9 கிரகம். இத மொத்தமா கூட்டினீங்கன்னா 48 வரும். இந்த 48 நாளைக்கு உள்ள அர்த்தம் இதுதான். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க ருத்ராட்ச மாலை இல்லாட்டி துளசி மாலை. இந்த 2ல ஏதோ ஒரு மாலை போட்டுக்கலாம். எதனால இந்த 2 மாலையில ஏதோ ஒரு மாலை போட சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ருத்ராட்சங்கிறது சிவனை குறிக்குது. துளசி மாலை வந்து மகாவிஷ்ணுவை குறிக்குது. இவரு மகாவிஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த அம்சங்கிறதுனால இதுல 2 மாலையில எதுனாலும் போட்டுக்கலாம். துளசி மாலையில 108 மணி உள்ள மாலைய மாலையா போட்டுக்கிறாங்க. அதுல பாதி 54 ருத்ராட்ச மாலையா சபரிமலை ஐயப்பனுக்கு போட்டுக்கிறாங்க. இதனாலதான் இந்த 2 மாலையில எந்த மாலைனாலும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலையா போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. வர்ற ஜனவரி 15 தை 1 அன்னைக்கு சபரிமலையில பொன்னம்பலமேட்டுல ஐயப்பன் மகர ஜோதியா காட்சியளிக்கிறாரு. அதே நேரத்துல வானத்துல உத்திர நட்சத்திரமாவும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. அதை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.